பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் முழுவதும். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு தடைகளை உடைக்கும் தேவன். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது அல்லது மறுபடியும் பிறக்கும்போது இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு நல்ல நோக்கங்களை கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நோக்கம் எப்பொழுதும் மிக பெரியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் புதிய விருப்பங்களை அவர் கொடுக்கிறார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விருப்பங்களையோ அல்லது ஆண்டவர் தரக்கூடிய நோக்கங்களையோ நம்முடைய பலத்தினால நம்மால் நிறைவேற்ற முடியாது. அப்போ அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். ஐயோ, என்னால் ஆண்டவர் செய்ய சொன்ன வேலையை செய்ய முடியவில்லை என்று. அதனால தான் எப்போவுமே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு நிறைவேற்றுவதற்கு நமக்கு முன்னால் போகக்கூடிய ஒரு தலைவன் வேண்டும், அல்லது ஆண்டவருடைய நோக்கங்களுக்குள்ளாக நம்மை நடத்துவதற்கு ஒரு ராஜா வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வேலைகள் மிக பெரியதாக இருக்கும், மிகப்பெரிய சவால்கள் இருக்கும். அதை தொடர்ந்து போவதற்கு அதிகமான தடைகள் இருக்கும். அப்போ இந்த தடைகளை எல்லாம் தாண்டி நம்மை கொண்டு போவதற்கு, நம்மை நடத்துவதற்கு நல்ல ஒரு தலைவன் அல்லது ராஜா வேண்டும். மீகா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தரே நம்முடைய தடைகளை உடைத்து நம்மை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த வசனம் சொல்லுகிறது, நம்மால் நம்முடைய பலத்தினால கடக்க முடியாத, தாண்டி போக முடியாத தடைகளை கர்த்தரே நமக்கு முன்பதாக சென்று அவைகளை உடைத்து போட்டு நாம் எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கே போய் நம்மை சேர்த்து விடுகிறார். இப்போ இதில் ராஜா என்று சொல்லுகிறது. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக செல்லுவார். இஸ்ரவேல் தேசத்தினுடைய சரித்திரத்தை நாம் படிக்கும்போது ராஜா என்று சொல்லுகிறவர் மிக முக்கியமான பங்கை வகித்திருக்கிறார். இதிலும் குறிப்பாக நல்ல ஒரு மாதிரி ராஜா என்று நாம் பார்க்கும்போது நாம் தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். தாவீது எந்த யுத்தத்திலையும் அவர் தோற்று போகவே இல்லை. எந்த யுத்தத்தில் தாவீது போயிருந்தாலும் அதில் பெரிய வெற்றி அவருக்கு கிடைத்தது. அப்போ தாவீதினுடைய வெற்றிக்கு பின்னால் இருந்த ரகசியம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, எல்லா தடைகளையும் தாண்டி யுத்தத்தில் வெற்றியை கொடுப்பதற்கு தாவீதுக்கு தேவனே ராஜாவாக இருந்திருக்கிறார். அதனால தான் தேவனை பின்பற்றி தாவீது காரியங்களை செய்ததுனால அவருக்கு வெற்றி கிடைத்தது. இதை அநேக இடங்களில் நாம் வேதத்தில் பார்க்க முடியும். குறிப்பாக சங்கீதம் 108 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது தாவீது இப்படியாக ஜெபிக்கிறார். ஏனென்றால் இந்த ஏதோமை வீழ்த்துவது தாவீதுக்கு மிகவும் கடினமாக காணப்பட்டது. அப்போது அவர் ஆண்டவரை இப்படியாக விசுவாசிக்கிறார். 108ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோம் மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? அப்போ அரணான பட்டணத்திற்குள்ளாக எனக்கு யார் வழிகாட்ட முடியும்? நான் தான் ராஜா, நான் தான் ஜனங்களை என்ன பண்ணணும், யுத்தத்தில் வழி நடத்தி கொண்டு போக வேண்டும். ஆனால் இந்த அரணிப்பான பட்டணத்திற்குள்ளால அல்லது அரண்களை கொண்ட இந்த பட்டணத்திற்குள்ளாக என்னை யார் கொண்டு போவார்கள் என்று தாவீது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 18:29 நாம் வாசிக்கும்போது தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ இந்த மதில், அரணிப்பான பட்டணம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. இப்போ தாவீது அவ்வளவு பெரிய யுத்த வீரனாக இருந்த பொழுதிலும் இப்படிப்பட்ட கடினமான யுத்தங்களுக்குள்ளாக ஆண்டவர் தான் தாவீதை நடத்தினார். அதனால தான் தாவீதால் மதிலை கடக்க முடிந்தது. சேனைக்குள் பாய்ந்தார். கோலியாத்தை தனிநபராக அவர் யுத்தத்தில் சந்தித்தார். இப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், தாவீதுக்கு ராஜாவாக இருந்த தேவன் தாவீதுக்கு
ஒரு தலைவனாக இருந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் தலைவராகவே இருக்கிறார். அவரை நாம் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மதில்களை அவர் உடைத்து போடுவார். ஏதோம் போன்ற அரணிப்பான பட்டணங்களுக்குள்ளால கூட அல்லது கடினமான யுத்த பகுதிகளுக்குள்ளால கூட நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டு போவார். தடைகளை உடைத்து முன்னால் போவதற்கு அவர் கிருபை தருவார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி தடைகள் இருக்கிறது? எந்த மாதிரி காரியங்கள் மதிலை போல இருக்கிறது? எப்படிப்பட்ட காரியங்கள் ஏதோமை போல மிக கடினமாக காணப்படுகிறது? மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை விசுவாசிப்பதன் மூலமாக கர்த்தரை நம்முடைய ராஜாவாகவும் தலைவராகவும் நாம் வைத்து கொள்ளும்போது அவர் நம்முடைய தடைகளை நீக்கி போட்டு நமக்கு முன்பதாக அவர் கடந்து செல்வார். நாம் அவரை பின்பற்றும் போது வெற்றியாளர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன் சென்று கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட கிருபையினால் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நிரப்புவாராக. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய தடைகளை உடைக்கக்கூடிய தேவன் எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்களுடைய ராஜா எங்களுடைய தடைகளை உடைத்து எங்களை நீங்கள் வாழ்க்கையில் முன்பதாக அழைத்து கொண்டு போகிறபடியால் உமக்கு நன்றி. இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட மதில்கள் எங்களுக்கு முன்பதாக இருந்தாலும், எங்களுடைய ராஜா அவைகளெல்லாம் உடைத்து போட்டு எங்களை நீங்கள் முன்னால் கொண்டு போவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையும் உத்தமமாக உம்மை மாத்திரம் நாங்கள் பின்பற்ற ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.